ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங். வெல்கம் டு லேர்ன் வித் மீ. ஸோ ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்ல ஃபர்ஸ்ட். ஸோ அதை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் சொல்கிறது நிறைய கேசஸில் இது சூட் ஆகும். எங்கே ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, an எக்ஸாம்பிள், ஏன்னு என்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, பின்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நாட் ஓன்லி டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, ஒரு சாம்பிள்ஸ் கூட வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒரு சிமிலர் பேட்டர்னில் இருக்கா? ஓகே, நான் என்ன டேட்டா லாக்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். an எக்ஸாம்பிள், ஹைட் எடுத்துருக்கலாம், வெயிட் எடுத்துருக்கலாம், என்ன வேணால் எடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் எடுத்துக்கிட்ட இந்த கிளாஸ் ஏலையும் கிளாஸ் பிலையும் எனக்கு ஒரு சிமிலர் பேட்டர்ன் இருக்கா, இல்லை இதோட டிஸ்ட்ரிபியூஷன் சிமிலராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த விஷயத்தை நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் தான். ஓகேங்களா? நான் சொன்ன இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்ளை டேட்டா சயின்ஸில் நான் சொல்கிறது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நம்ம டாய் எக்ஸாம்பிளில் இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் ரூம் ஏ இருக்கு, பக்கத்துல கிளாஸ் ரூம் பி இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் ரூம் ஏல நம்மளுக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அதே தான் கிளாஸ் ரூம் பிலையும். இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் இவங்களோட ஹைட் எல்லாத்தையும் நம்ம டேட்டா லாக் எடுக்கிறோம். ஓகேங்களா? எல்லா 50 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை லாக் எடுத்துக்கிறோம். இங்கேயும் அதே தான் நம்ம பண்ணுறோம், 50 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே நான் உங்ககிட்ட கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்கே ஏல எடுத்ததும் பியில் எடுத்ததும் ஏதாவது எனி டிஃபரன்ஸ் இருக்கா உங்களோட டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா, எனி டிஃபரன்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் மெஷர் பண்ணியிருப்போம்ல ஒரு ஹைட்டு, அதுவும் பியில் மெஷர் பண்ணியிருப்போம்ல ஹைட், இந்த ஹோலை சொல்கிறேன். அதுவும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்குறது தான் என்னோட கொஸ்டின் இந்த இடத்துல நான் எடுத்துக்க போகிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து இப்போது அந்த கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே சூட்டபிள் ஃபார் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்க்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கிளாஸ் ஏவோட டிஸ்ட்ரிபியூஷனாக வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இங்கே நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்குது. பட் நாட் நெசசரிலி அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு டாட் வரைஞ்சிடுறேன். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது μ1, இது μ2. இந்த μ1 μ2 இந்த ரெண்டையும் எடுத்தோம் அப்படின்னா இது ஆப்வியஸ்லி இங்கே வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கா, தெரியுதா? ஸோ ஆப்வியஸ்லி μ1 μ2ஓட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நான் μ1ஐயும் எடுத்துக்கிட்டேன், μ2வையும் எடுத்துக்கிட்டேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த μ1 μ2ங்கிறது என்ன அப்படின்னா விச் இஸ் மீன். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதோட மீனை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வச்சு பார்க்கும்போது வி ஹாவ் சம் ஸ்லைட்லி ஒரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரோம் வித்தின் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு. ஓகே, இது இருக்கா இல்லை அந்த கன்ஃபியூஷன் இருக்கா இல்லை அது அந்த கரெக்டான கன்ஃபியூஷன் தானா என்னங்கிறத இப்போ அசஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நம்ம சொல்கிற போகிற இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கில் என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிள். ஓகே, இதை ஒரு வேரியபிளாக நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேரியபிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுக்க போகிற ஃபார்முலேஷன் என்ன, விச் இஸ் μ2 - μ1. அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது μ2 செகண்ட் கிளாஸோட டிஸ்ட்ரிபியூஷனோட மீனு, μ1ங்கிறது ஃபஸ்ட்டு கிளாஸோட டிஸ்ட்ரிபியூஷனோட மீன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டெப்ஸில் விச் இஸ் கால்ட் அஸ் நல் ஹைபாத்தசிஸ். ஓகே, ஸோ இந்த நல் ஹைபாத்தசிஸை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த டேர்ம் பேர் என்ன அப்படின்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். ஸோ இந்த ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. நார்மலி
எப்பயுமே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்ஸில் நம்ம ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வேணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ப்ராபபிலிட்டி ஸ்கோர் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே அக்செப்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அப்படி அந்த ஸ்கோர் கிட்ட நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரிஜெக்ட் பண்ணுவோம். சிமிலர்லி அதே மாதிரி தான் ப்ரூவ் பை கான்ட்ரடிக்ஷன். என்னால் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூவை வச்சு ஒரு சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா ஓகே இன்னொரு ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த சுச்சுவேஷனை இன்வேரியபிளி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் கான்செப்டில் சொல்லுவாங்க. நம்மளோட ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கும் அது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதில் நல் ஹைபாத்தசிஸ்க்கு நான் என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறேன்னா H0 யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் இருக்கும்ல, நான் இங்கே போட்டுக்கிறேன் நல் ஹைபாத்தசிஸ், இன்னொன்று வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ். ஸோ இந்த 2 ஹைபாத்தசிஸ் இருக்கா. இப்போ நல் ஹைபாத்தசிஸ் வந்து என்ன இதை டிஃபைன் பண்ண போகுதுன்னா இங்கே நோ டிஃபரன்ஸ். ஓகே, என்னோட ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனோட மீனுக்கும் இங்கே இருக்கிற இதுக்கும் வந்து நோ டிஸ்டர்பன்ஸ், நோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். செகண்ட் வந்து என்ன சொல்லுது, இதோட ஆப்போசிட் என்ன? ஓகே ரெண்டுமே டிஃபரன்ஸு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரெண்டாவதுல மென்ஷன் பண்ணுது. இப்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை டிஃபைன் பண்ணியாச்சு, அடுத்து வந்து ஒரு நல்ல ஹைபாத்தசிஸை டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா பி வேல்யூ. ஸோ இந்த பி வேல்யூவை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி வந்து நான் எழுதலாம் அப்படின்னா, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் ஒரு வந்து வேர்டிங்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபார்முலேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன், நான் எடுத்துக்கிட்ட அப்சர்வேஷன் μ2 மைனஸ் μ1 வந்து இஃப் நல் ஹைபாத்தசிஸ் ட்ரூ. ஸோ நல் ஹைபாத்தசிஸ் ட்ரூவாக இருக்கும் போது என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சர்வேஷன் என்னது அப்படிங்கிற ஒரு வேல்யூ அட்டைன் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை பேஸ்ட் அப்பான் நம்மளுக்கு வர ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கும் தெரியுமா? ஸோ சரி எக்ஸாம்பிள் 0.5 ஆர் 0.6 இல்லை பர்சன்டேஜில் நான் கொடுக்கணும் அப்படின்னா 50% ஆர் 60% இந்த மாதிரி பர்சன்டேஜில் கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த பர்சன்டேஜை கொடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் பர்சன்டேஜை வச்சு தான் நம்ம நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் பண்ண போகிறோமா இல்லை ரிஜெக்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே வரப்போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து எப்படி பி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறது அப்படிங்கிறத நான் சொல்லலை. இந்த 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 பார்ட் வரைக்கும் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லலை. நான் வந்து இந்த ஒரு டாய் எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு அடுத்து வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது அதில் எப்படி பி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிளாஸ் 1க்கு வந்து ஒரு சம்திங் ஒரு மீன் வந்திருக்கும்ல, ஸோ கிளாஸ் 2க்கு ஒரு மீன் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸை வந்து இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிற மாதிரி அசம்ஷன் பண்ணுறது தான். எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நான் சொன்னேன்ல ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு, அந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணது மூலமாக எனக்கு கிடைச்ச பி வேல்யூ என்ன அப்படின்னா 0.9. ஸோ இந்த 0.9 வேல்யூ எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 0.9 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா நான் இங்கே என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற சென்டென்ஸே தான் அப்படியே தான். என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் 10 சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னா 9.9 ப்ராபபிலிட்டி ஆர் 90%. ஸோ எப்போ என்னோட நல் ஹைபாத்தசிஸ் ட்ரூவாக இருக்கும் போது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன 90%ன்னு இருக்குது. ஸோ வித் இஸ் அ லார்ஜ் பர்சன்டேஜில். கரெக்டுங்களா? ஸோ 90%ங்கிறப்ப லார்ஜ் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல, we are just going to accept the null hypothesis. இந்த இடத்துல நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மீனோட 1க்கும் அப்புறம் மீனோட 2க்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் கொடுத்து ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு டாய் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் வந்து உங்களுக்கு என்ன நான் சொல்ல இந்த பி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லலை, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்போ அடுத்து எழுத போகிற எக்ஸாம்பிள் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே,
ரியல் எக்ஸாம்பிள்னா மேலே பார்த்த மாதிரியே ஒரு கைண்ட் ஆஃப் டாய் எக்ஸாம்பிள் தான். பட் ஆனால் இதில் வந்து நான் பி வேல்யூ வந்து நானே கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எடுக்க போகிற எக்ஸ்பிரிமெண்ட்டோட கொஸ்டின் என்ன, ஓகே, query என்ன அப்படின்னா, நான் ஒரு காயின் டாஸ் பண்ண போகிறேன். நான் காயின் பண்ண டாஸ் பண்ணும்போது நான் என்ன டிட்டர்மைன் பண்ண போகிறேன்னா, என்னோட காயின் டாஸ் வந்து ஹெட்டுக்கு பயாஸ்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் வேலிடேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பயாஸ்டா அப்படின்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்கேஸ் என்னோட காயினை 2 பக்கமும் நான் ஹெட்டாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ டைம் டாஸ் பண்ணாலும் ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு கம் அஸ் அ ஹெட். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நான் பண்ண போகிற எக்ஸ்பிரிமெண்ட்டில் காயின் டாஸ் வந்து ஹெச்சுக்கு வந்து பயாஸ்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன இருக்கும், டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கை எஸ்டிமேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன யூஸ், அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், மீன் 2லேருந்து மீன் 1 வந்து சப்ராக்ட் பண்ணோம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, சிம்பிள், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், எவ்வளோ ஹெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே வந்து நம்மளோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஓகேயா? ஸோ இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே எவ்வளோ ஹெட் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹைபாத்தசிஸை டிஃபைன் பண்ண போகிறோம். எது நல் ஹைபாத்தசிஸ், எது வந்து ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட நல் ஹைபாத்தசிஸ் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காயின் வந்து எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் பயாஸ்டு டுவர்ட்ஸ் அ ஹெட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பயாஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே இடத்துல அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் நல் ஹைபாத்தசிஸ்க்கும் ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ்க்கும் டிஃபைன் பண்ணியிருக்கிற கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ மூணாவதாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் பி வேல்யூவை எஸ்டிமேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பி வேல்யூ எஸ்டிமேட் பண்ணுறது எப்படின்னு வந்து நம்ம இது வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு அதனால ஈஸியாக இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நான் வந்து 5 டைம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எவ்வளோ டைம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோன்னு இருக்குல்ல, ஒரு டைம் காயின் டாஸ் பண்ணுற மாதிரி நான் 5 டைம்ஸ் காயினை வந்து டாஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போனா என்னோட எண் வந்து 5. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு கண்டிஷனை ரிலே பண்ணி இருக்கிறதுனால கண்டிஷன் ப்ராபபிலிட்டி தான் எழுதணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ரேண்டம் வேரியபிள் 5 டைம்ஸ்க்கு நான் இங்கே என்ன எழுத போகிறேன்னா H0 எழுதியிருக்கேன். H0னா நீங்களே எடுத்துக்கோங்க, காயின் இஸ் நாட் பயாஸ் டு த ஹெட். ஸோ அப்போனா இப்போ என்னோட ப்ராபபிலிட்டி எழுதணும். ஸோ அப்போது எனக்கு பயாஸ்டாக இல்லைன்னா அப்போது எனக்கு என்னோட ப்ராபபிலிட்டி என்ன, ஒரு காயின் டாஸ்க்கு 1/2. ஸோ இன்னொரு காயின் டாஸ்க்கு 1/2, அடுத்து இன்னொரு காயின் டாஸ்க்கு 1/2. ஸோ அது மாதிரி 5 டைம்ஸ் வருமா, 5 டைம்ஸ்னால் 1 2 2 4 5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 32. கரெக்டுங்களா? ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் ரஃப்லி அரவுண்ட் 0.33 கிட்ட இருக்கும். சரிங்களா? 0.03 கிட்ட இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, விச் இஸ் 3%. இது வெரி வெரி லோவில். கரெக்டுங்களா? 100%ல் 3% தான் கிடைக்குது அப்படின்னா இது எவ்வளோ லோவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது லோவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஹியர் we are not going to accept null hypothesis. அவ்வளோதான். ஸோ invariably it will take it as we are just going to accept the alternate hypothesis. ஸோ இப்போ H1 நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணுறது மூலமாக நம்ம இங்கே என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம், இட் இஸ் பயாஸ் டுவர்ட்ஸ் அ ஹெட். ஸோ என்னோட காயின் வந்து டாஸ் பண்ணும் போது ஹெட் விழுகிற மாதிரி ஏதோ காயினில் கோல்மால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க வேணாம். ஏன் அப்படின்னா இது வந்து நான் போட்டது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு பேஸ்ட் அப்பான் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நம்மளுக்கு புரியக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். கரெக்டுங்களா? பட் ரியல் டைமில் இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் எங்கெங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, மெடிசனில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரீட்டைல் அப்ளிகேஷன்ஸ், நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனில் நிறைய இடத்துல ஒரு சுச்சுவேஷன்ஸ் லைக் மெடிசனில் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா,
நான் வந்து ஒரு ட்ரக்கை கொடுக்குறேன். ஓகேங்களா? ட்ரக்கை கொடுத்தக்கப்புறம் அது எப்படி வந்து அந்த பேஷண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி குணமாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹைபாதசிஸ் டெஸ்டிங் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் வந்து இந்த ட்ரக் வந்து அவங்களுக்கு பண்ணால் க்யூர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நல் ஹைபாதசிஸும் ஆல்டர்னேட்டிவ் போட்டு என்னோட பி ஸ்கோர்லாம் கண்டுபிடிச்சி அதை அக்செப்ட் பண்ண போகிறேன்னா இல்லைங்கிற மாதிரி வந்துடலாம். சேம் ரீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணது எப்படி அப்படின்னா, இங்கே நான் ரூல் ஆஃப் தம் மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹைபாதசிஸ் டெஸ்டிங்கில் 5%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அளவுக்கு நல் ஹைபாதசிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவே ஒரு 5% கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா நல் ஹைபாதசிஸை ரிஜெக்ட் பண்ணிடணும். வாட் எவர் மேபி த சுச்சுவேஷன் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பி ஸ்கோர் கிடைக்கல இல்லை. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு இந்த மெடிசன் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொன்ன மாதிரியே நான் இன்னொன்று சொல்லணும் என்னென்னா, நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நம்ம பார்த்து வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு டொமைன் எக்ஸ்பர்டீஸை வச்சு தான். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எவ்வளோ அவுட்கம்ஸ் வச்சுக்கலாம், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எவ்வளோ தடவை நம்ம ரேண்டம் சாம்பிள் பண்ணலாம், அது மாதிரி எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு கலந்து பேசி அப்புறம் தான் நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தேட் வந்து நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ரன் பண்ண போகிறேன், என்னோடய வேல்யூவை ரிட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். மேலே வந்து நான் எடுத்துக்கிட்ட எண் வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டேன், 5 எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போது நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, எவ்வளோ தடவை நான் காயின் டாஸ் பண்ண போகிறேன்னா 3 தடவை. ஸோ சேம் சிச்சுவேஷன் தான். என்னோட காயினை வந்து 3 டைம்ஸ் டாஸ் பண்ண போகிறேன் வித் கிவன் H0 அப்படின்னா 1/2 1/2 1/2. இப்போ என்ன வரும், விச் இஸ் 2 2 அப்போ 8 வரும். கரெக்டுங்களா? பர்சன்டேஜ் இது வந்து 0.125 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது எனக்கு வந்து 12.5%. ஸோ இப்போ 12.5% என்ன பண்ணுவோம், வி அக்செப்ட் நல் ஹைபாதசிஸ் இருக்கட்டும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுவோம். இப்போ நல் ஹைபாதசிஸ் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா வி வில் கம் டு த கன்க்ளூஷன் தட் த காயின் இஸ் பயாஸ் டுவர்ட்ஸ் த ஹெட். பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய சாம்பிள் சைஸை மட்டும் நான் மாற்றிட்டேன். என்னோடய எக்ஸ்பிரிமெண்ட்டோட டைம்ஸை நான் மாற்றினதுலேயே என்னோட டிசிஷன் மேக்கிங் வந்து மாறிடுச்சு. பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 இதை குறைச்சதுக்கே இது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி தான் ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது ரியல் டைமில் ஒர்க் பண்ணுவாங்களா அவங்கள சொல்கிறேன். நம்ம டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு இல்லாமல் ஒரு ரியல் டைமில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஹைபாதசிஸ் டெஸ்டிங் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்மாக ஒரு டொமைன் எக்ஸ்பர்டிஸ்ட்டை கேட்டு பார்த்து டிஃபைன் பண்ணி மல்டிபிள் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணிட்டு தான் கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வருவாங்க. ஒரே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரே ஒரு பி வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி அதை வந்து கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி கண்டென்ட்டில் உங்களுக்கு நான் என்ன டெலிவர் பண்ண நினச்சேன்னா, ஒரு ஹைபாதசிஸ் டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட ஸ்டெப்ஸ் எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் பி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டாய் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது இந்த ஹைபாதசிஸ் டெஸ்டிங், எப்படி இந்த ரியல் வேர்ல்ட் சினோரியாவில் எப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து ஒரு பி வேல்யூவை வந்து நார்மலாக போட்டோம்ல அது மாதிரி கண்டுபிடிக்காம இதுக்கே வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது விச் இஸ் கால்ட் அஸ் பெர்முட்டேஷன் டெஸ்டிங். அப்புறம் வந்து இன்னொரு டெஸ்டிங் பேர் என்னன்னா கேஎஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 டெஸ்டிங் எப்படி பண்ண போகிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டேட்டா சயின்ஸோ இல்லைன்னா மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ் ரிலேட்டடாக கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.